உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் என்னென்ன? நான் இருக்கிறது கொடுங்கியூர். அது வந்து நார்த் சென்னை இருக்க ஒரு இடம். அங்கே தான் நீங்கள் வந்து இந்த குப்பை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறது எல்லாமே அங்கே தான். அங்கே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன பார்க்குறேன்னா, முதல்ல ரோடுலேருந்து எல்லாத்தையும் வந்து தோண்டி போடுவாங்க, மூட மாட்டாங்க. ஒரு வெள்ளம்னு வந்தால் கூட அந்த இடத்துல வர வெள்ளத்தை வந்துட்டு அதில் குப்பை வரும், அது வரும், எதையுமே க்ளீன் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே வந்துட்டு இருக்கிற ரோட்லேருந்து அங்கே இருக்க தண்ணியிலேருந்து எல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது. நான் பை நேட்டிவ் கும்பகோணம், ஆனால் இன்னைக்கு வேலைக்குன்னு வந்திருக்கிறது சென்னை தான். ஸோ சென்னையில் பெரும்பாலும் பெரிய பிரச்சனைனா தண்ணி தான். அது குடி தண்ணி மட்டும் இல்லை, பயன்பாட்டுக்கு இருக்கிற எல்லா தண்ணியுமே இதர் உப்பு கலந்து இருக்கு, இல்லை ஹை மினரலாக இருக்குது. அதனால எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனையும் வருது. ஸோ நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கும் பயன்பாட்டுக்குங்கிறது தான் பெரிய பிரச்சனை. இது தேர்தல் நேரம். அப்போ உங்களுடைய ஓட்டு வந்து யாருக்கு போடுவீங்க? அதாவது வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய அரசுக்கா, அல்லது சுற்றுச்சூழல் பார்வையில் அந்த வளர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிற அரசுக்கா? கண்டிப்பாக வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய அரசுக்கு தான். அதில் யாரும் மாற்று கருத்து இருக்கவே போகிறதில்ல. ஆனால் அந்த வளர்ச்சி திட்டங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் சார்ந்த பிரச்சனைகளை எந்த விதத்திலையும் சமரசம் பண்ணிக்காம யார் வந்து திட்டங்களை முன்வைக்கிறாங்களோ, இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டிராம வளங்களை பயன்படுத்தி யார் திட்டங்களை முன்வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய முன்னுதாரணம் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு பெரும்பாலும் என்ன தோணும்னா, சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைங்கிறது ரொம்ப லோக்கல் பிரச்சனை, ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் பிரச்சனைன்னு தோணும். ஆனால் எம்எல்ஏக்கு இருக்கிற அதிகாரம் ஒரு கவுன்சிலருக்கு கிடையாது. அதனால நீங்க சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளை லோக்கல் பாடி எலெக்ஷனா சுருக்கிறாதீங்க. சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை அதிகமா பேசும். கண்டிப்பா வெறும் வளர்ச்சியை மட்டும் வச்சு ஓட்டு போட்டு எதுவும் நடக்க போறது இல்லை. யாரு வளர்ச்சியையும், அந்த வளர்ச்சியில யாரு பெனிஃபிட் ஆகுறா, யாரு பாதிக்கப்படுறா, அது எல்லாத்தையுமே வந்து கணக்கெடுத்து பண்ற ஒரு கட்சிக்கு தான் கண்டிப்பா ஓட்டு போடணும். இப்போ வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ்லாம் எல்லா கட்சியும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுடைய ஒரு பரிந்துரை, ஒரு இளைஞரா, ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரா, உங்களுடைய பரிந்துரை, இப்படி ஒரு திட்டம் இருந்தால் நல்லா இருக்கும் சுற்றுச்சூழலை காக்கிறதுக்கு, அல்லது இப்படி ஒரு சட்டம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன பரிந்துரை? அடிப்படையில் எல்லா பாதுகாப்பு ஆல்ரெடி சட்ட பாதுகாப்பு இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மாற்றி எய்தர் ஒரு கட்டடமாவோ இல்லை அது மேலே வேற ஏதோ ஒரு அரசு சார்ந்த கட்டடங்களோ கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய மக்களின் தேவைகளை உணர்ந்துட்டு அந்த திட்டங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய வகையில் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்படணும். இன்னைக்கு நடத்தப்பட்டாலும் அது எல்லாமே கண் துடைப்பாக இருக்குது. அந்த கண் துடைப்பு அப்படிங்கிறத மீறி அந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்துறதுக்கு உண்டான செயல்பாடுகளை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எடுக்கணும் அப்படிங்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி, இங்கே நடக்கிற செயல்பாடுகள் அல்லது எந்த பேச்சு அல்லது எந்த திட்டம் இல்லை எந்த சட்டத்தை பற்றி நினைக்கும் போது ஆம் ஐ ஜோக் டு யூ அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுது? கூவத்தை க்ளீன் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். இப்போ புதிதாக வர்ற அரசு, அது எந்த கட்சியே அரசாக இருந்தாலும், இப்படி ஒரு சட்டம், சுற்றுச்சூழல் சார்ந்து இப்படி ஒரு சட்டம் இயற்றணும் அல்லது இப்படி ஒரு திட்டம் போடணும் அப்படின்னா உங்களுடைய பரிந்துரை என்னவா இருக்கும்? என்ன மாதிரி போடலான்னா, இப்போ வந்து முதல்ல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அது கரெக்டு தான். ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து யாரும் ஸ்டாப் பண்ணுறது இல்லை. ஸோ சோர்ஸ்லேருந்தே ஒரு ஸ்டாப் பண்ணால் மற்றதெல்லாம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள் அல்லது இங்கே நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் எந்த விஷயத்தை கேட்கும்போது வந்து ஆம் ஐ ஜோக் டு யூ அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணுது? இப்போ நான் சொன்ன அதே பிளாஸ்டிக் தான். யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை தான் வந்து எங்கள்கிட்ட திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் திருப்பி ஏன் கொடுக்குறீங்க? அதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்ல, அதுதான்.